ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீமனுடைய ஒன் ஷாட்டா. ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு சீனியர் லவ் ஜூனியர் அரேஞ்ச் மேரேஜ். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வெட்டிங் நைட்டுக்கான ஒரு பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அவ்வளோ நவசம் இருக்காங்க. கடவுளே, நான் அந்த ஃபோட்டோ ஒரே ஒரு டைம் பார்த்துருக்கலாம்ல. அப்போவே அண்ணா சொன்னாங்க பாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்காம விட்டுட்டேனே. நான் பாட்டுக்கு யாராக இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டு இவ்வளோ இருப்பேன்னு சத்தியமே தெரியாது. இப்போவே ஹஸ்பண்டை வேறு ஆகிட்டானே. இப்போ என்ன பண்ணுவேன்? சத்தியமே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பொண்ணு தானே லவ் பண்ணா, அப்புறம் எப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா? என்ன நடந்திருக்கும்? இப்போ நான் என்ன பண்ணட்டும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப நவசாக இருக்குது. ஐயோ, நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்க்குறேன். நான் ஜாயின்டாக அவனை பார்த்துட்டு இருக்கேன். என் மேரேஜ் வேறு பண்ணிக்கிட்டேன். மேரேஜ் ஸ்டேஜில் வந்து தான் அவனை பார்க்குறேன். இப்போ நான் மேரேஜ் ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி இதை நான் சரி பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அப்படி ஜிம்மி கொஞ்சம் லெஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு பர்சன் அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. வெட்டு ஹேரோட ஒரு மாதிரி பிளாக் கலர் பாத்ரூம் வேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹேர் வந்து லைட்டாக கொஞ்சம் சுற்றி மாதிரி இருக்கும். பட் அது பிளாக் கலர் தான். ஹேர் கலர் வந்து பிளாக்கு. கொஞ்சம் வெட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் சில்கியாகவும் ஒரு மாதிரி அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. காலி ஹேர்னு சொல்லலாம். ரொம்ப காலியாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கும். ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. அவ்வளோ ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க ஒரு பர்சன். இப்போ ஜீவனை கொஞ்சம் ஹெட் லெஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இப்படி இருக்கும் சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி சார் ஒரு ஷிவர் ஆகிட்ருக்காங்க. இப்போ அந்த பர்சன் டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே இந்த டோரில் சாயிறாங்க, சாஞ்சி நின்றுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ நவசம் இருக்குது. டேயாங் அப்படி சொல்லி ஜிம்மி கூப்பிட்றாங்க. இப்போ டேயாங் பார்க்குறாங்க. எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எப்படி இருக்கான்னு கேட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ டேயாங் பார்க்குறாங்க. தெரிஞ்சுதான் மேரேஜுக்கு ஓகே சொன்னியா தெரியாமல் ஓகே சொன்னியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு தெரியாது, தெரியாமல் தான் சொல்கிறாங்க. தெரியாதனால தான் ஓகே சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிரா 2 இயர்ஸாக சுற்ற விடுவோம், பின்னாடி நானும் சுற்றுவேன். லவ் மட்டும் தான் சொல்லலை, மற்றபடி நான் லவ் பண்ணுற உனக்கும் தெரியும், நீ லவ் பண்ணுறது எனக்கும் தெரியும். 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் சொல்லிக்கலனா கூட நான் உனக்கு சைட் அடித்தேன், நீ என்ன சைட் அடித்தேன். உனக்கு இன்டெரக்டாக எல்லாமே நான் பண்ணேன், நீ எனக்கு எல்லாமே இன்டெரக்டாக பண்ணேன். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னாச்சு சடனாக விட்டு போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன். தேடிட்டே இருந்தேன், ரொம்ப வருஷம் தேடிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் தேடினோன்னு பைத்தியக்கார மாதிரி தேடிட்டு இருக்கேன். எங்கே போனேன் என்ன ஆனால் எதுவுமே தெரியல. நானும் எங்கேயுமே இருப்பா சொல்லிட்டு ஏன்னா சர்ச் பண்ணி டயர்டாகவே ஆகிட்டேன். உன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ டேஸ் ஆயிருக்கு. சொல்கிறாங்க. முன்னாடி இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன இதுக்கு நீங்கள் சொல்கிறாங்க? ஏன் நான் லவ் பண்ண தெரியாது கேட்குறாங்க. நீ சொல்கிறாங்க சொல்லு. எனக்கு புரியுது, ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் என்னோட போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நீ பண்ணியிருக்காது. இல்லை நான் சொல்ல மாட்டேன். அது என்ன நீ என்கிட்ட சொல்லணும் சரியா? நான் அதை கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும் சரியா? அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இங்கே பார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் பிடிக்கல கேட்கிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் பிடிக்கல அப்படியே கேட்குறாங்க. பிடிக்காம தான் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு அப்படியே கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்? ஜிம்னுக்கு ஒரு ஷிவர் ஆகிட்டுருக்கேன். பச்சி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு மாடி வந்துட்டு இருக்காங்க. பிடிக்கல என்ன கேட்குறாங்க. எனக்கு இப்போ பிடிக்கல சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் பிடிக்கல. முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காரு. ஜிம் ஆல்மோஸ்ட் போய்ட்டு இந்த வாலில் பின்னாயிறாங்க. அவராகவே போய்ட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க. போயிட்டே பார்க்குறாங்க. வா பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஏன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து எப்படி பின் பண்ணுறாங்க அந்த வாலில். ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹார்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. 4 இயர்ஸ் ஒன்று பார்த்து தெரியுமா? 4 இயர்ஸ் லாஸ்ட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க. என்ன கோவம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லலை. என்ன கோவம் எங்கே போயிட்டே விட்டு அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல முடிஞ்சிருக்காங்க. அங்கே பாரு, நீ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணியிருக்க, நீ எதுக்காக ரிஷி சொல்கிறாங்க. ரிஷி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிஷி ஒரு மாதிரி டக்குன்னு ஹேண்ட் எடுத்துடுறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ ரிஷி எதனா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ரிஷி எதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கணும் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு, நீ ஏதோ சம்திங் கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கா சரியா? நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கா மட்டும் தான் அப்படி பேசிட்டு இருக்கேன். நல்லா புரியுது ஓகேவா? என்னட்டு நீ போனதுக்கு ரீசன் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும். ரிஷி தான் ரீசன் அப்படி கேட்குறாங்க. சின்ன அமைதிருக்காங்க. சொல்லு ரிஷி தான் எனக்கு அதுக்கு ரீசன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோதான் லவ் பண்ணீங்க சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோதான் லவ் பண்ணீங்க ஜிம் கேட்குறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு பாரு என்ன பேசுகிறேன். நான் லவ் பண்ணது உனக்கு ஒன்று தான் சொல்லிட்டு உனக்கு எல்லாம் தெரியும் ஓகேவா? உனக்கு இன்டெரக்டாக உனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். நான் டேரெக்டாக உங்களை எல்லாம் சொல்லலாம். இன்டெரக்டாக உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன்னு உனக்கும் தெரியும். சேம் எனக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னை நீ தான் செட் அடித்தேன். நான் ஒன்று தான் செட் அடித்தேன் உனக்கே தெரியும். காலேஜ் எப்படி க்ரஷாக சொல்லி இருந்துச்சு. ஆனால் நான் இப்படிலாம் சொல்லியிருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும் சரியா? நீ தப்பாக புரிஞ்சுட்டு எனக்கு தெரியுது ஓகேவா? என்னன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா? சொல்கிறாங்க. எனக்கு டென்ஷன் பண்ணாத சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் லிஷி அன்னைக்கு உங்களை கிஸ் பண்ணல சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. லிஷி எனக்கு கிஸ் பண்ணலாம் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், எனக்கு புரியல, அவள் எப்படி கிஸ் பண்ண முடியும்? நான் லவ் பண்ணது ஒன்று, அவள் எப்படி கிஸ் பண்ண முடியும் சொல்லிட்டே கேட்குறாங்க.
அவள் எவ்வளோ க்ரஷ் ஆகுது தான் எனக்கு தெரியும் ஓகேவா. செகண்ட் நான் அவளோட ஃப்ரெண்டு. அதை தாண்டி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அதை தாண்டி போய் எல்லாமே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜிம்மி கோவப்படுறது ஓகேவா. கோவம் வச்சுனாக்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு டே சொல்கிறாங்க. என்னோட கோவத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியும் டே சொல்கிறாங்க. எனக்கிட்ட என் காலேஜ் படிக்கும் ஒரு ரவுடி மாதிரி இருந்திருப்பாரு. ஆனால் அவர் மேலே எல்லாம் பயங்கர க்ரஷ்ஷாக இருப்பாங்க. டே யோசிக்க மாட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சாக்க பட்டுன்னு அடிச்சிருவாரு. ஜிம்மிக்கு அதுதான் டிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த டைமு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு பாரு சொல்கிறாங்க. சொல்லு பாரு என்ன பார்த்த நீ எதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்னைக்கு நீ விஷயம் லைப்ரரியில் சொல்கிறாங்க. லைப்ரரியில் நான் விஷயம் என்ன பண்ணியிருந்தோம் கேட்குறாங்க. நீ எவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருந்த ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் அவ்வளோ கிஸ் பண்ணா கேட்குறாங்க. ஆமாம் அவனை கிஸ் பண்ணிட்டு இருந்தா நீ எவ்வளோ கிஸ் பண்ணா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஓகேவா. நான் அப்படி பண்ணுற பர்சன் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். ஆனால் எதுக்காக அப்படி பேசிட்டுன்னு தெரியல ஓகேவா. நீ சம்திங் கண்டிப்பாக தப்பாக தான் புரிஞ்சுட்டேன்னு புரியுது. நீ சொல்லு என்னைக்கு நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காலேஜ் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி சொல்கிறாங்க. எனக்கு செகண்ட் இயரில் என்னோடய வேலண்டைன்ஸ் டே சொல்கிறாங்க. செகண்ட் இயர் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். அது வரைக்கும் எனக்கு உங்கள்கிட்ட பேச தைரியமே இல்லை. நீங்கள் என்ன பார்ப்பீங்க நானும் உங்களை பார்த்துருக்கேன். எனக்கு நீங்கள் நிறைய எல்லாமே இன்டெரக்டாக வாங்கி தருவீங்க. நானும் உங்களுக்கு எல்லாமே இன்டெரக்டாக அதை பண்ணினேன். ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பேச தைரியம் இல்லை. அன்றைக்கி தான் அந்த டே மட்டும் தான் எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற ஆசையாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கூட நான் எடுத்தேன். எனக்கு சீனியராக சொல்லணுமா என்ன ஜூனியர் சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண ஆசையாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் வந்து உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஏங்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண நானே வந்தேன். ஏன்னா நீங்கள் எனக்கு இன்டெரக்டாக சொன்னீங்க. அப்போ நானும் சரி உங்களுக்கு எனக்கு பிடிக்கும்ல எனக்கு டேரெக்டாகவே சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது வேலண்டைன்ஸ் அன்றைக்கி சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஒரு அழகான மெமரிஸ் நம்ம கூட இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அன்றைக்கி தான் நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு காய்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் நீங்கள் லைப்ரரியில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி நானும் உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணது லைப்ரரிக்கு வந்தேன். ஆனால் அப்போ தான் பார்த்து லிஷி உங்களுக்கு கிஸ் பண்ணாங்க. நீங்கள் லிஷியை கிஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எத்தனை டைம் பார்த்துருக்கேன். அவங்க ஹேண்டை பிடிச்சிருக்காங்க கூட க்ளோஸ் வந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டு நினச்சேன். அதுக்கப்புறம் நானும் லிஷி கிட்டே கேட்டேன். நீங்கள் ஏங்க சொல்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறவங்க கிட்ட சொன்னாங்க. அவரே லவ் பண்ணுறாரு அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவரோட நீங்கள் பார்த்தது எங்கிட்ட என்னை பார்த்து சிரிச்சது என்னை பார்த்து ஐவிங் பண்ணது எனக்கு எல்லாம் பண்ணது அது எல்லாமே ஃபேக்கு. அதெல்லாம் போயிடுறது புரிஞ்சுக்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே இருக்கவே முடியல. சார் ஜிம் தான் ரொம்ப வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் நீ ரிஷிக்கிட்ட கேட்டேன் என்கிட்ட கேட்டியா கேட்குறாங்க. அது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட போய் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தானே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ல அவளுக்கு எவ்வளோ க்ரஷ் இருக்குன்னு தெரியும். ஏன்னா எனக்கு காலேஜ்க்கு எவ்வளோ க்ரஷ் இருந்துச்சு. அப்போ அவளுக்கு எவ்வளோ க்ரஷ் இருக்குன்னு தப்பு இல்லை. நான் அப்படி தான் க்ரஷ் ஆகிட்டேன். அவள்கிட்ட எத்தனை நான் சொல்லியிருக்கேன். க்ரஷ்ஷாக வந்து க்ரஷ்ஷாக மட்டும் பார்க்கணும் தாண்டி வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. லிஷி எப்படி சொல்லிட்டு நானும் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவள் தான் அதை தாண்டி அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியாது. சரியா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. இவன் அவள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சனை பிடிச்சி சொல்லி இன்டெரக்டாக நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து கூட அவள் எதனால் அவளும் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டாளா அது எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு பர்சன் பார்க்குறது பர்சன் பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் ஒன்றும் சொல்ல நான் ஒன்றும் மீன் பண்ணாமல் தான் சொல்லியிருந்தேன். எனக்கு பயம். எனக்கு ஒன்று யாராவது எங்கள் காலேஜில் ஹார்ட் பண்ணுவாங்களோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கிற ரீசனால ஒன்று யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாத ரீசன் வந்து பயந்து போயிட்டேன். அந்த ரீசனால தான் நான் யார்ட்டையும் காட்டி கொடுக்காம நான் எதுவும் யார்ட்டையும் காட்டிக்காமல் அந்த லவ் பண்ணுறதையும் அந்த சர்டிஃபிகேட்டையும் மற்றவங்க தேவைன்னு சொல்லிட்டு வந்துச்சேன். உனக்கு அது தெரியும் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நம்ம இருக்காங்க அன்றைக்கி அவள் என்ன வந்துட்டு வந்தா. சரியா வேலண்டைன்ஸ் அன்றைக்கி அவள் என்கிட்ட வந்ததா எனக்கு இல்லைன்னு சொல்ல நான் லைப்ரரி இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு புக்ஸ் எடுக்க தான் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்காக எனக்கு ஒரு கவிதை எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. உனக்கு ஒரு கவிதை எடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியா வேணுட்டுக்காக புக்ஸ் எடுக்க நான் வந்தேன். எனக்கு உனக்கு தெரியும் நான் யூஸ்வலாக லைப்ரரி அதிகமாக போக மாட்டேன் சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த புக்ஸ் எடுக்கும்போது தான் விஷயம் கிட்ட வந்தா. அப்புறம் கேட்டேன் என்ன விஷயம் எப்படி சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லிட்டேன் அங்கே சொல்லி கேட்டேன். அப்போ தான் வேணும் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து எதுக்காக என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரேன் சொல்லிட்டு நான் கேட்டேன். அது லாஸ்ட் ரோல் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவள் ஏன்னா இப்போ ஜிம் டே சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த லாஸ்ட் ரோட நின்றுட்டு இருந்தா. அப்போ தான் என்கிட்ட வந்தா. என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தா. என்னடி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ தான் எனக்கு பேச கப் பண்ணேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். ஏங்க தப்பா எடுத்துக்காத எனக்கு நான் ஒரு பொண்ணு தான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் எனக்கும் இவ்வளோ டேஸ் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஷைனஸ் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஹைட் பண்ண முடியாது. இந்த வேலண்டைன்ஸ் வந்து எனக்கு மறக்க முடியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மறக்க முடியாது எவ்வளோ மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தாண்ட விட்டு இன்றைக்கி நான் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன் சொல்லிட்டு அவள் சொன்னா. நான் சொன்னேன் என்ன சொல்லிட்டு ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிட்டேன். எங்க லவ் பண்ணுறேன் க்ரஷை தாண்டி இருக்கிற உண்மையில லவ் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு உண்மையில அதில் வந்து ஃபாலோ ஆகிடுச்சுன்னா ஸோ நான் எனக்கு லவ் கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக உனக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ எனக்கு அப்படி தான் யோசிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்கா நீ எப்படி சொல்லிட்டே கேட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு உன்னை வந்து பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் சொல்லிட்டு அந்த லவ் வந்துட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண வந்திருப்பா. டேங் வந்துட்டு அப்போ வந்து அவ்வளோ நேரம் கப்பலி பேசியிருந்திருப்பா. டேங் வந்து பெருசாக இருந்திருக்க மாட்டார். எனக்கு ஏதோ சும்மா விளையாடுறா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ கிஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் வரும்போது தான் டேங்க் ரொம்ப கோவம் இருக்கும். டக்குனு புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டே கேட்டிருப்பாங்க. அவள் ஒரு மாதிரி இருப்பா. டேங் சொல்லி என்ன நினச்சிட்டு இருக்கா நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நடந்து போய் அப்படி கேட்குறாங்க. டேங் அதை சொல்கிறாங்க பாரு நம்மகிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன் என் க்ரஷ்
க்ரஷ்னா க்ரஷ்ஷாக பாரு, என்ன மட்டும் வேறு யாராலும் சரி க்ரஷ்ஷாக வந்து க்ரஷ்ஷாக மட்டும் பாரு. அப்படி உனக்கு லவ் இருந்துச்சாக்க ஸ்டார்டிங்காக சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ்னு தெரியாமல் அவங்களோட ஃபீலிங்ஸ் நீ வந்து உனக்குள்ள ஃபீலிங்ஸ் வளர்த்துக்காத, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வந்துட்டு எத்தனை பேர் மாறி பண்ணியிருக்கேன் டேரெக்டாகவே. ஏன்னா இவன் எவ்வளோ பேருக்கு நான் அட்வைஸ் கூட பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னோட மனசு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. டேங்க பண்ணிக்க ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணு, அது நீ இல்லை சரியா இவன் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கூட சொல்ல பயமாக இருக்க வேண்டாம் சொல்லிட்டு, ஏன்னா லிஷி கொஞ்சம் பாசிட்டிவ் டைப்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஏன்னா சைல்டுஹுட் 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த ரீசனால இப்போ யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு ஃப்ரெண்டாயிரம் நியூ வந்தால் கூட அவளுக்கு ஒரு நாள் பிடிக்காது அந்த அளவுக்கு. கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதனால் அவர் பயந்துறாரு, வேணாம் ஜிம்மு பற்றி சொல்லணும், ஜிம்மு சின்ன பையன் சொல்லிட்டு. எனக்கு ஜிம் வந்துட்டு காலேஜ் ஜிம் படிக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைமு. வந்துட்டு மாஸ்டர் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம பார்க்குறவங்க சொன்னால் கண்டிப்பாக நான் பண்ணுவா சொல்லிட்டு, இங்கே பாரு எனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்குது ஓகேவா, அது நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீ போய் சொல்கிறாங்க, பாரு எனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு விஷயம் உண்மையாக ஒரு பர்சன் பிடிச்சிருக்கானா அது நீ இல்லை ஓகேவா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த இடத்த விட்டு. அப்போ ஜிம்ல வந்துட்டு அதை பார்த்துக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கிஸ் பண்ணுற மாதிரி போனதான் ஜிம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியல. ஜிம் ஓடி வந்திருப்பாங்க அந்த இடத்த விட்டு ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம் போகிறாங்க. அந்த பக்கம் லிஷி வந்துட்டுருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. சரி லிஷி இப்படி கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ லிஷி திரும்பி பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம லிஷி ஜிம் கிட்ட போகிறாங்க. நீங்கள் சரிட்டு எங்கே லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவள் பார்த்துருப்பா, ஆமாம் லவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்புறம் லவ் பண்ணுறதா கேட்டாங்க. ஆமாம் ஏன் அவன் லவ் பண்ண மாட்டானா, நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு எனக்கு ஒரு பிளேஸாக அவருக்கு க்ரஷ், ஆனால் என்ன பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறதுக்கு என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக போயிருப்பா. ஜிம்மில் கேட்டு ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. அப்போ என்னோட என்னை பார்த்தது என்னை போயிட்டு பேசுனது பாருங்களேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் எப்படினாக்கா பக்கத்துல இருந்து பேசியிருக்க மாட்டாங்க. தூரமாகவே இருந்து அந்த சைக்கிள் அந்த பாடியில் அந்த லாங்குவேஜ் இருக்கும் அதிலே பேசுவாங்க. அவங்க இப்படி தான் பேசியிருப்பாங்க. ஜிம் டேக்கிட்டே உள்ள பேசியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே போய் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு டைம் பாஸ்க்கு பேசியிருப்பாரு. இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ அன்னைக்கு வந்துட்டு அந்த வாட்டர் கேன் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சார் அங்கே என்ன சொன்னார் என்னமோ சொன்னார் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது அப்படி அழுதே இருப்பார். எல்லாமே ஃபேக், எல்லாமே போய் இல்லை, நான் தான் ஏமாந்துட்டேன், நான் தான் சார் ஜிம்முக்கு அவருக்குள்ளே ரொம்ப ஹாட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் ஜிம்மில் நெக்ஸ்ட் டே காலேஜ் வர முடியாது போயிருக்கும். 1 வீக் ஜிம்முக்கு காலேஜ் போக மாட்டேன். அவங்க வீட்டில் வந்து ஜிம்மில் போயிட்டாக்கா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி டேரக்டாக வீட்டுக்கு போயிடாரு. 1 வீக் வந்துட்டு இங்கே அவரை இருக்க முடியாது சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்போ தான் அவங்க அம்மா கேட்டுருப்பாங்க என்ன ஏன் ஜிம்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு படிக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஏன்னு கேட்டுருக்கும்போது டிஸ்ட்ராக்டாக சொல்லிட்டு சொல்லிப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சிருப்பாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அண்ணா யாரா விஜயாவுக்கு ஓகேவா என்ன பண்ணுவாரு, சரி இங்கே இருக்க வேண்டாம் நீ ஃபாரின் போய் படி சொல்லிட்டு அவங்க ஃபாரின் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஜிம்முங்கிறது ஃபாரின் போயிருப்பாரு. ஜிம் 4 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ ரிட்டர்ன் ஆகிருப்பாரு. அங்கே படித்து முடிச்சு ஜாப்ல வந்துருப்பாரு. இப்போ ரிட்டர்ன் ஆகிருப்பாரு. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா அன்றைக்கே சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் அவர்கிட்ட இதுதான் சொன்னேன் சரியா, நான் ஒரு பர்சன் பிடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு பாசிட்டிவ் டைப் எங்கே யாராவது ஒன்று எதனா ஹார்ட் பண்ணி பயந்துட்டேன் ஓகேவா, அந்த ரீசன் சொல்லவே இல்லை. இவன் நம்ம பக்கத்தில் கூட ஒரு டேரக்ட் ஒன்று கிளம்பி கொடுத்து எதுக்காக தெரியுமா, உன்னை யாரும் ஹார்ட் பண்ணுறக்கூடாது ரீசனுக்காக தான். ஏன்னா எவ்வளோ பேர் பாசிட்டிவாக ஆகிறாங்க நான் பார்த்து தானே இருக்கேன். அவங்க அந்த க்ரஷ்ன்றதே டாக்ஸிக்காக சில பேர் வச்சிருக்காங்க. அந்த ரீசனால் தான் எது நான் அவங்க கூட தான் சொந்தன்ற மாதிரி அப்படி ஒன்று யாரும் ஹார்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ பார்த்து கொஞ்சம் தள்ளி இருந்தவங்க கிட்ட உன்னை பார்த்து வச்சுக்கிட்டேன். உனக்கு யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது, நீ பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ இப்போ நான் வந்துட்டு காலேஜ் கன்ஃபர்ஸ் பண்ணி பயந்தானா கன்ஃபர்ஸ் பண்ணாமல் இருந்தது. இன்டெரக்டாக அவனுக்கு அந்த வாட்டர் கேன நான் எழுதி கொடுத்தது இந்த ரீசன் தான் சரியாக சொல்கிறாங்க. பார்க்குறவங்க அதை சொல்கிறாங்க, நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணேன், ஒன்று தாண்டி நான் யோசிக்கவே இல்லை. இவன் ஏன்ட்டு கேட்டுக்கலாமே, உனக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுனாக்கா நீ ஏன்ட்டு டேரக்டாக வந்து கேட்டுக்கலாமே, நீ கன்ஃபர்ஸ் பண்ணுறது இருக்குது. அப்போ நீ இந்த மாதிரி ஏன் சொல்லிட்டு இவ்வளோ டேஸ் ஏன்ட்டு எப்படி பேசினேன் பழகன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம்ல. அட்லீஸ்ட் அதை அங்கே என்ன ஃபுல்லாக பார்த்துருக்கலாம், நீ எதுக்கு அரை கூட பார்த்துட்டு போனேன் அதை கேட்குறாங்க. அன்றைக்கி எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, என்னால் பார்க்கவே முடியல. ஆல்மோஸ்ட் இங்கே அப்படி சொல்கிறாங்க, நான் கிஸ் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்துப்போ அப்படி இருந்துச்சு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க இப்போ கொஞ்சம் ஜிம்முக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க. பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஜிம் வந்து ஃபேஸை கப் பண்ணிட்டு இப்போ ஒரு மாதிரி ஃபேஸை ரொம்ப க்ளோஸாக வைக்கிறாங்க. இப்போ மிரரை பார்த்தாக்கா அவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறப்போ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆங்கிளில் பார்த்தா. பார்க்குறாங்க, இப்போ உனக்கு கிஸ் பண்ணுறா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, சொல்லு நல்லா பாரு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி தான் அவன் எனக்கு கப் பண்ணி வச்சுருந்தா ஃபேஸாக சரியா, அவன் எனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரைஞ்சிட்டேன். இவன் அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவன் லிமிட் கிராஸ் பண்ண ஆல்மோஸ்ட் என்ன கிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் சரியா, அந்த கோவத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 days ஆஃப்டர் தான் இந்த இன்டர்வியூ சொன்னா சரியா, அது நான் இந்த மாதிரி நீ அவள்கிட்ட கேட்டது கூட வேண்டிய எதுவும் சொல்ல வந்துட்டு சாரி டைம்னு சொன்னால் நான் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட பிரேக் பண்ணிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் தெரியுமா. சரி ஓகே ஒன்று வேறு காணும். சரி ஓகே நீங்கள் இருப்ப இதுவும் வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினச்சிருந்தேன். எனக்கு நீ அடிக்கடி வீட்டுக்கு போகணும்னு தெரியும், உன் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுறதானே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், ஜான்கிட்ட கேட்டேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜான் சொன்னால் இல்லை ஜிம்மில் வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா மிஸ் பண்ணுறதா சொன்னால் சொல்லிட்டு சரி ஓகே வந்துடும் சொல்லிட்டு நான் பார்த்து தானே வரவே இல்லை. 1 week ஆகிட்டு நீ வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஜான்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன் அந்த மாதிரி வந்துட்டு வெளில ஃபாரின் போயிட்டு படிக்கிறதுக்கு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை எங்கே போயிட்டு எதுக்காக சொல்லிட்டு இல்லை எதுவுமே பண்ண முடியல. அது எங்கே போயிருக்குன்னு கேட்டது ஃபாரின் போயிருக்க மட்டும் சொன்னால் எந்த கண்ட்ரி கூட அவன் சொல்லலை. நான் என்ன பண்ணிட்டு அங்கே படிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே
நீ ஃபார்ம் படிக்கிற போய்கிட்டேன்னு வருவா, ஏன் சொல்லாமல் கூட போயிட்டா சொல்லிட்டு எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே வண்டி வருவோம் சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்துட்டு வரவே இல்லை. எனக்கு எப்படி எனக்கு தேடி வருவா, ஏதோ ஒன்று நான் வெயிட் பண்ணா நீ வரல. அதுக்கப்புறம் தேட நானே உனக்கு தேட நானே ஸ்டார்ட் பண்ணேன். நீ எங்கே இருப்பா சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடு பூசானே தெரியும். ஆனால் பூசான எந்த பிளேஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஜானை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனோட வீட்டை கண்டுபிடிச்சி உன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அப்போ அவங்க சொன்னாங்க நீ ஃபாரின் இருக்கு சொல்லிட்டு நீங்கள் 1 வீக்கில் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானே கூட பேசினேன், இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு. உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் பார்த்தேன், அப்படியே அரேஞ்ச் மேரேஜாக பண்ணலாம் சொல்லிட்டு லவ் பண்ணுறாரு. எதுவும் சொல்லவே இல்லை சரியா. நான் இப்படிலாம் நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கும் உன்னை என்கிட்ட எடுத்து வரதுக்கும். ஆனால் நீ ஈஸியாக சொல்லிட்டு நான் யாரையும் லவ் பண்ணேன்னு சொல்கிறேன் இல்லை சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்தது நீ என்னை பார்த்தது உனக்காக நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் டேரெக்டாக உனக்கு கிஃப்டெல்லாம் சென்ட் பண்ணேன், அதை ரிசீவ் பண்ணல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டு ரிசீவ் பண்ணலை, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் நான் ரிசீவ் பண்ணலை, அப்போ உனக்கு புரியலையா நான் உன்னதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் இருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு நீங்கள் சீட் பண்ணுறீங்க, நான் இதுக்கு ஒன்று சீட் பண்ணணும் டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் இதுக்கு ஒன்று சீட் பண்ணணும் சொல்லி ஜிம்முக்கு டே கேட்குறாங்க. எனக்கு ஒருத்தவங்க தப்பான பிடிக்காது, நானே ஒரு செலவு பண்ணிடுவேன் அப்படி இருக்கு, நான் அவங்களை சீட் பண்ணுவேனா அப்படி ஜிம் டே கேட்குறாங்க. ஜிம் இருக்காங்க. நான் நினச்சேன் நீங்கள் என்ன சீட் பண்ணிட்டீங்க, நான் அவங்களை மறக்கிறதுக்கு ரொம்ப சொல்கிறேன். ஓ என்னை மறக்கிறதுக்கு கூட சார் ட்ரை பண்ணீங்க ஜிம் கேட்குறாங்க. டே கேட்குறாங்க என்ன நீங்கள் சீட் பண்ணி தெரியலப்பா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட கேட்டுக்கணும் ஜிம்மி, என்கிட்ட கேட்காம போனது ஓன் தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் உன் மேலே தப்பு, ஓகே 4 இயர்ஸ் நான் சஃபர் ஆனதுக்கு ரீசன் நீ தான் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது நான் சொல்கிறேங்க. ஆமாம் நீ தான் ரீசன் ஓகேவா, உனக்கே தெரியும் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதே காலேஜில் நான் மாஸ்டர் டிகிரி பண்ணதுக்கு ரீசன் நீ தான் ஓகே, ஒன்று பார்க்கணுக்காக தான் நான் அங்கேயே நான் காலேஜ் ஜாயின் பண்ணினாக்கா நான் இல்லை ஒன்னே விட்டு போயிருப்பேன் அப்படியே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு நீ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு அப்போ தேடி படிச்சுட்டு இருந்தேன், நான் அப்புறம் காலேஜ் விட்டு போகிற மாதிரி ஆகிடுதே சொல்லிட்டு தான் நான் உனக்காக தான் மாஸ்டர் டிகிரி பண்ணேன், இல்லைக்கா நான் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவனோட அப்பா கூட சொன்னாங்க அப்ராட் போய் பண்ணு சொல்லிட்டு, ஹையர் ஸ்டடிஸ் அங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நான் தான் இங்கே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா நான் உனக்காக ஒன்றும் பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்துட்டு சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க. என்ன சொல்லலாமா அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஓ இப்போ சாரிக்கே லெவல் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ என்னை பார்த்து அப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு ஓ யாரும் நினச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போ உனக்கு என் மனசில் எவ்வளோ கொஞ்சம் லவ் சொல்கிறாங்க. நீங்கள் ரிஷிக்கு சொந்த மாதிரி பாசம் நான் நினச்சிக்கிறேன், இன்னொரு பொண்ணுக்கு சொந்த மாதிரி பாசம் நான் அப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மி நான் இப்போவும் சொல்லிட்டு உங்களோட தப்பு இருக்கு சரியா, நான் உனக்காக எல்லாமே டேரெக்டாக பண்ணியிருக்கேன் ஜிம்மி, நான் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கணும் ஜிம்மி, என்னை கேட்காம எப்படி முடிவு எடுப்பா அப்படின்னு ஜிம்மி கேட்குறதே கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் டே அவங்க போதுமே ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேக் இதெல்லாம் நம்ம டைம் பாஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லி என்கிட்ட போய் பார்த்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் தாங்கிக்க முடியாது, நான் உடஞ்சி போயிருப்பேன். அதுக்காக தான் அந்த லவ் அப்படி சொல்லாமே போயிட்டோம் சொல்லிட்டு நீங்கள் தான் கன்ஃபர்ஸ் பண்ணிருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணல, நீங்கள் எனக்கு டேரெக்டாக சொல்லியிருந்தீங்க, நான் ரிப்ளை கூட பண்ணாமல் வச்சுருந்தேன், அதுக்காக பயமாச்சு இது சொல்லாமே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அது தாங்கிக்கிற சக்தி கூட இல்லை, எனக்கு அந்த பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு பிடிக்காத ஒன்று அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க சொல்லி எனக்கு ஒன்று பிடிக்காதா அப்படி ஜிம் கேட்டேன். அப்போ எனக்கு பிடிக்காத ஒன்று டே கேட்குறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க சொல்ல ஜிம் அப்போ எனக்கு ஒன்று பிடிக்காத உனக்கு இந்த அளவு பிடிக்கும்னாக்கா அப்போ எனக்கு இந்த அளவு பிடிக்கும், ஏன்னா உனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து ஐயம் பண்ணது நான் சரியா, உனக்கு ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணது நான் தான் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் உனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்த வரைக்கும் நான் தான் சரியா, உன்னை தேடி உன்னோட ஃபேமிலியை தேடி வந்தது நான் தான், என்ன தேடி நீ வரவே சரியா, ஏன்னா கேட்டால் ஒரு ரீசன் சொல்கிறேன், இது நான் உன்னை சீட் பண்ண சொல்லிட்டு நான் சீட் பண்ணால் கூட என்ன ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுக்கலாம், ஏன்ட்டு இப்படி பண்ண சொல்லிட்டு நீ கேட்டுக்கலாம், உனக்கு ரைட்ஸ் நான் கொடுத்துருக்கா சரியா, ஆனால் நீ தான் உனக்கு இன்டெரக்டாக ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன், நீ அதெல்லாம் பண்ணல அப்போல்லாம் ஃபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் எனக்கு கேட்கணும் தோணல கேட்குறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க சொல்லி ஒரு டைம் கூட என்ன ஷர்ட்டை பிடிச்சி ஏன்ட்டே இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும் தோணவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. டே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு இப்போ கூட சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ கூட நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லி இப்போ கூட நீ யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிறதே இருக்கல சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நான் கூட உனக்கு தெரியாதுல்ல, நீ யாரும் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதே ஆகிட்டு அப்போ உன் லைஃப்பில் மூவ் பண்ணிட்டேன் என்ன விட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் பைத்தியக்கார மாதிரி 4 இயர்ஸ் நினச்சிட்டு இருந்திருக்கேன் அதே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தான் உன்னை நினச்சிட்டே பைத்தியக்கார மாதிரி இருக்கா சரி 4 இயர்ஸாக நீ ஒன்டே வருவ வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக கிளம்ப போயிருக்க வருவ வந்துட்டு போய் என்னை தேடி வருவா சொல்ல நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது சாரி எப்போவுமே தேடி வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இல்லை சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் அதான் சொல்லிட்டே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டே தான் அவர்கிட்ட படுத்துட்டு இருந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லலாமா படத்தில் லைட்டை வேறு ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம் நின்றுட்டு இருக்காங்க. நான் தப்பாக புரிஞ்சுட்டேன்னா என்ன நான் கூட கேட்டேனே அவள் சொன்னாலே சொல்லிட்டு நம்ம டே நான் ஜிம் நினைக்கிறாங்க வந்துட்டு டேங்க லவ் பண்ணுறாங்கன்னு அவள் சொன்னா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ரொம்ப டே பார்க்குறாங்க. யாரோ ஒரு பர்சனோட யாரோ ஒரு பர்சனோடைய வாட்ஸும் நம்பியிருக்கான் என்ன கேட்டுக்கோங்க லவ் பண்ணுற பர்சன் தானே மற்றவங்க சொல்ல நம்புவாங்களா என்ன என்கிட்ட கேட்கணும்ல அப்படி சொல்லி என்கிட்ட கேட்கல யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்பி விட்டுட்டு போயிருக்காங்கல்ல சுட்டே நினைக்கிறாங்க. நான் கூட நினச்சி இது படிக்க போயிருக்கான் இதை வந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் சார் இப்படிலாம் நினச்சிட்டு போயிருக்கான் இவனை எனக்கு யாரும் நினச்சி மேரேஜ் பண்ணியிருக்காங்க டேக் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதுக்குள்ளே ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ரொம்ப நேரம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சட்டம் பெல்ல வந்து படுக்கிறாங்க.
கேட்குறாங்க. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டேவ் மேரேஜ் பண்ணிக்கிறது கூட அவருக்கு இப்போ ஹாப்பியாக இல்லாமல் போச்சு. எனக்கு இப்போ இவ்வளோ ஹார்ட் ஆயிருக்காரு, இப்போ இவர் 2 பேரும் ஹார்ட் ஆயிருக்காங்க. அவன் ஏன் இப்படி சொன்னா? அப்போ அவளுக்கு ஒரு தெரிஞ்சிருக்க முன்னாடி என்னதான் லவ் பண்ணாங்க தெரிஞ்சுதா, இல்லை நான் டேவ் லவ் பண்ணுறது தெரிஞ்சிருக்குமா, அவன் எதனா என்ன இன்ட்ரெஸ்டோட சொன்னா அப்படின்னு நம்ம ஜிம் நினச்சிட்டே இருக்காங்க. நான் டேவை கேட்டுக்கணுமோ ஜிம் அதே நினச்சிட்டு இருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் டேவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா அரௌண்ட் வந்து நக்கா ஆகுது. இப்போ நம்ம டே ஃபஸ்ட் எழுந்திரிக்காங்க சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. டேங் எந்திரிப்பா கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு சரி கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவோட மேரேஜ் நடந்தது வில்லேஜில் ஓகேவா, நம்ம டே ஜிம்மோட மேரேஜ் வில்லேஜில் நடந்திருக்கும். எனக்கு டேவோட கிராண்ட்மா அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க எந்திரி கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அமைதியாக படுத்திருக்காங்க. ஒன்று தான் சொல்கிறேன் எந்திரி கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் டே வந்து ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்து டே வந்து வெளில புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு டேக்கு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற ஜிம் கோயிலுக்கு போகணும் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதை மன்னிக்க மாட்டேங்களான்னு கேட்குறாங்க. நான் இது கொண்டு மன்னிக்கணும், நீ யார் ஜிம் நான் மன்னிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு ஜிம் டேவோட ஹேண்ட் வந்து எடுத்துறாங்க. இப்போ நம்ம விட்டுட்டு அவர் எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்படி யாருன்னு கேட்குறது அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. சரி ஜிம் எந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே மேலே இருந்து லேண்ட் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் உங்களுக்கு யாரும் இல்லை விட்டுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன 4 years எனக்கு ஹார்ட் படி இருக்குது, எனக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் ஜிம் டே கேட்குறாங்க. இப்போ எனக்கு இல்லையா டே, எனக்கு பெயின் இல்லையா, உங்களுக்கு தெரியல அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ பிடிக்க சொல்லிட்டாரு, எல்லாரும் விட்டு போனோம் எதுக்காக தெரியுமா, உங்களுக்காக மட்டுமே. எனக்கு ஒரே இருந்தால் உங்கள் ஞாபகம் எனக்கு வருமோ, உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஆகிடுமோ, எங்கள் லட்சியம் உணர்த்துல பார்க்கணும், யாரை கேட்டு லட்சியம் சொல்ல நம்ம கேட்குறாங்க. இல்லை அவங்க உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சு, நான் பார்த்துட்டு டேலேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து பார்த்துருக்கேன், அவங்க எப்படி உங்க கூட இருப்பாங்க, அவங்க போய் சொல்லுவாங்க எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்காரு, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்க கூடவே, இவங்க பார்க்குறப்ப எப்போ ஒன்றாவது வந்திருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரா சொல்கிறாங்க. அப்போ நான் அவனுக்கு பண்ணியிருக்கிறதுலாம் நீ எப்போ அதை யோசிக்கவே இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சின்ன பையன் தானே, எனக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க ஜிம் சொல்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் இப்போ உங்களை நினச்சிட்டு இருக்கேன் டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்ன கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், என்னோட அண்ணா என்னோட அம்மா அப்பாவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு வேறு ஒரு பர்சன் செட்டில் ஆகிட்டீங்க, நான் அப்படி தனியாக எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க சொல்கிறாங்க. எனக்கு தனியாக இருக்க ஓகே, உங்களை நினச்சிட்டு நான் வாழ்ந்துருவானே என்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஓ சாருக்கு நினச்சிட்டு ஒரு வாழ்க்கையை சொல்கிறாங்க, அப்படி வாழ முடியும் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி அந்தளவுக்கு தைரியம் இருக்கும் உனக்கு, அந்தளவுக்கு உனக்கு எவ்வளோ லவ் இருக்கிறவனுக்கு ஒரு டைம் எனக்கு கேட்கணும், எனக்கு பார்க்கணும் பேசணும் தோணவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, நம்ம லவ் பண்ணுற பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லவ் கன்ஃபர்ஸ் பண்ணி ஓகே, அவங்க பிடிக்கிறது வேற விஷயம் ஓகேவா, அப்படி அட்லீஸ்ட் நம்ம அவங்க நம்ம எது மாதிரி பார்க்குறாங்க நம்ம புரியல, நம்ம பார்வை அவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்க நமக்கு தெரியல, நம்மளால ஃபீல் பண்ண முடியல, அப்போ அது கான்ஃபிடென்ட்டாக அவங்க கேட்கலாம்ல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேவையில்லை ஒரு டைமாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஏன் இப்படி பார்க்குறீங்க கேட்குறாங்க சொல்லி கேட்குறாங்க. பிடிக்காதவங்களே நம்ம பார்த்தா கூட ஏன் பார்க்குறேன் நம்ம கேட்குறது ரைட்ஸ் இருக்கும்போது ஒரு பர்சன் வச்சுக்கிறவங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் அவங்க பார்க்குறோம், ஏன் அப்படி பார்க்குறப்ப அவங்க புரியும்ல, நம்ம எதனால் அவங்க பார்க்குறோம், அவங்க எதனால் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டுருக்காங்களா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லிட்டு முன்னே தான் கேட்குறா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பயந்துட்டு எனக்கு நீங்கள் எல்லாரும் நீங்கள் அது என்கிட்ட சொல்லுங்கள் சத்தியமாக தாங்கிக்க முடியாது சொல்கிறாங்க. நமக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறேன், நம்மகிட்ட லவ் கூட சொல்லியிருக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் வந்து இருக்காங்க. தப்பு தான் சரியா மன்னிச்சிடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் அவனை அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிடுங்க. அப்போ இங்கே பாருங்கள் நான் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கேன் அப்படி சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். நான் அதை விட மோர் ஹார்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, சாரி சார் ஜிம் தாண்டியோட பேச கப்பாடுறாங்க. டே பார்க்குறேன். என்ன பண்ணுற சொல்லிட்டு சாரி டே அவங்க ஜிம் போயிட்டு டேவோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த கோயிலுக்கு போகலாம் சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகலாம் டே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு போய் குளிக்க சொல்கிறாங்க. ஜிம் போய் குளிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம டே ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஜிம் ட்ரெஸ் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு டே கீழே வராங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா இருக்காங்க. இப்போ அவங்க டேவோட கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்காங்க. சரி ஓகே கோயிலுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க கோயில் கூட்டி போகிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஒரு கோயில் தான். அந்த கோவிலுக்கு போய்ட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போது டேவோட கிராண்ட் பார்க்குறாங்க. பார்க்கட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சரி நான் கூட இந்த வில்லேஜில் நிறைய பொண்ணுங்க டேக்காக பார்த்தேன், யாரும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டானா. டே வந்துட்டு இல்லை வேண்டாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் 4 years நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ண மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டானா, அவன் மேரேஜ் பண்ணி மட்டும் சொல்லிட்டானா. இப்போ பாரு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டாங்க. ஆடியன்ஸில் தான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சாங்களா, அவனோட ஃபோட்டோ தான் பிடிச்சிருந்து சொன்னாமா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, நீ டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரியா சரி நம்ம டேவோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. ஏன் பண்ணி ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வீட்டை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே டே ஒவ்வொரு கிளம்பலாமா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சிவலுக்கு நம்ம ஜிம் டீம் கார் வந்துருக்காங்க. ஜிம் டேவோட ஹேண்டை ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே வந்துட்டு ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஜிம் இந்த ஹேண்டை பிடிக்கிற ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. டே வந்துட்டு தள்ளி போயிடறாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. சரி ஓகே சரி அப்படி விட்டுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க சேர்ந்து ரீச் ஆகுறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே டே அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரே சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எங்கே விட்டுனா என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா அவங்க கேட்டுக்கு அவங்க கொஞ்சம் ப்ரைவசி வேணுமா நல்லா
தனி வீடு வாங்கிடுவோம் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு தனி வீடு வாங்கிடுவோம், ஏன்னா டே தான் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெட்டியாக நம்ம பார்க்குறீங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து பார்க்குறோம் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. உங்களோட அப்பா அம்மா புதுசாக தானே இருக்காங்க, பிரச்சனை இல்லை ஓகேவா, எப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் டிரைவர் கூட்டிகிட்டு போவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மும் சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. சரி பத்திரமா போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிரைவர் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்க, ஜிம் டிரைவ் உட்காந்துருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் இறங்கியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இன்னொரு வீடு வருது, ரொம்ப அழகாக சுற்றி வீடு ஃபுல்லாக கார்டன் தான், வீடு சுற்றிலும் கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே, கொஞ்சம் தனியாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு பார்க்குறாங்க டிரைவர்கிட்ட, அங்கிள் நீங்கள் போங்க நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே பார்த்துட்டு அவங்க இவங்களோட போய் இறக்கி விட்டு கார் எடுத்து போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க வா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அப்படின்ட்டு இருக்காங்க, வா உள்ளே போகலாம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் வரல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் வரல அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படியே கேட்குறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் வர முடியாது அப்படி கேட்குறாங்க. எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எனக்கு பாரு சும்மா ப்ளே பண்ணிருக்காது வா கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கல, உங்களுக்கு எவ்வளோ கோவம் சொல்கிறாங்க. பிடிக்காம மேட்ச் பண்ணிட்டணும் அப்படியே கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கோவம், உங்கள் ஹேண்டை போட்டு டச் பண்ண விட மாட்டீங்களா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அங்கே பாரு அதை அவங்க பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. நான் திரும்ப தப்பு பண்ணுறது இல்லைன்னு சொல்லணும், ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்ல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ என்ன கேட்டுக்கணும் எது வந்தாலும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி தப்பு தான் மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உள்ளே போகலாம் வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் வந்துட்டு நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை வான்னு சொன்ன ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நின்றுட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. சார் ஓகே சொல்லி ஒரு கடத்துக்கு மேலே தூக்குறாரு ஜிம்ல. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதான் வரமாட்டேன் சொல்லிட்டு அழகாக ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு வீட்டு கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே அப்படி ஜிம் பார்க்குறாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாக அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாக அப்படி கேட்குறாங்க. பனிஷ்மெண்ட்டாக எதுக்காக சொல்கிறாங்க. 4 இயர்ஸ் நான் சஃபர் ஆனதுக்கு ஓகேவா, எங்கே போயிட்டேன் என்ன பண்ணுறேன் சொல்லி எதுவுமே தெரியாமல் நான் சஃபர் ஆனேன் அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் கூட தான் சொல்கிறேன் அது உங்களை தப்பு ஓகேவா, எனக்கு கேட்காம போனதும் தப்பு, என்ன சொல்லாமல் போனதும் தப்பு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. தப்பு எல்லாம் உங்களை தான் ஓகேவா, பனிஷ்மெண்ட்டை வாங்கி போக சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாக சொல்லி நேற்று நைட் எதுக்கு அவ்வளோ அமைதியாக விட்டு தெரியுமா, எனக்கு அது வில்லேஜ் ஓகே ஓகே நாங்கள் சவுண்ட் ப்ரூஃபும் கிடையாது. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ட்ரீம் ஹவுஸ் ஓகேவா, அந்த ட்ரீம் ஹவுஸில் தான் நம்ம நடக்கும்னு நினச்சேன், இது உனக்காக நான் பார்த்து கட்டின வீடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் இப்போ வீட்டை சுற்றி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த வீடு ஃபுல்லாக பிக்சர்ஸாக இருக்குது. அது ஜிம்மு பிக்சர், ஜிம் காலேஜ் டைமில் படிச்சு எல்லாமே பிக்ஸ். அதுவும் ஜிம் ஒன்ஸ் அடிக்கடி லைப்ரரியில் உட்காந்துருப்பாரு. ஜிம் வந்துட்டு புக்ஸ் வச்சுட்டு ரீட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பிக்சர் அங்கே நிறைய இருக்குது. அந்த மாடலேஷன்லேயே இது எப்படிலாம் எடுத்தாரு அப்படியே அந்த வால்லே இப்போ இது பிரிண்ட் ஆகிருக்குன்னா அந்த வாலோட அட்டாச் பண்ண மாதிரி பிக்சர்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரேம் பண்ணி தனியாக வைக்கல, எல்லாமே வால்லே இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம் பிக் மட்டுமே இருக்குது. இப்போது ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது ட்ரீம் ஹவுஸ் ஓகேவா, ஒன் டே நீ நான் வந்து வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீ ஒன் டே தேடி வருவேன் வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுவேன் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சார் வந்துட்டு யாரும் நினச்சிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அதே சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க சாரி சொல்கிறாங்க. ஓ சாரியெல்லாம் நீயே வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. எனக்கு பனிஷ்மெண்ட் நீ வாங்கிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாருங்க டீயாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பேசலாம் ஓகேவா, நாளைக்கு பேசலாம் சொல்கிறாங்க. டே எங்கே பாருங்கள் சீனியர் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜூனியர் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. பேசலாம் வா டே வந்து வீட்டு போகிறாங்க. இப்போது அங்கே பெட்ரூம் கூட ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஈவன் பெட்ரூம் கூட இந்த வெட்டிங் நைட்டுக்காக டெக்கரேட் ஆகிருக்கு. பட் இப்போ டைம் வந்துட்டு டே டைமில் தான் இருக்குது. ஜிம் பார்க்குறவங்க இதே சொல்கிறாங்க. எல்லாமே டேயில் ஸ்டார்ட் ஆகும் சரியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பாரு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா, எப்போதான் உனக்கு பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. உனக்கு பயமாக இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓ என்னட்டு போகிறப்ப உனக்கு பயமாக தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. 2 இயர்ஸாக அப்போ நம்ம பிள்ளை பைத்தியமாக சுற்றுறானே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவனை பற்றி கண்டுக்காமல் போனோம் தான் நீ சொல்கிறாங்க. சரி சாரி இங்கே பாருங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ வந்துட்டு போகணும் யோசிக்க கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வெளில போனால் கூட என்கிட்ட காமிஷன் கேட்டுட்டு என்கிட்ட எதுவுமே பார்த்து மறைக்கக்கூடாதுன்னு தோணும் சரியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் என்ன பாவம் சரி நான் சின்ன பையன் சொல்கிறீங்க. நீ சின்ன பையனா அதே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட 3 இயர்ஸ் சின்ன பையன் தான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்காக பனிஷ் பண்ணாமல் விட முடியாது சரியா சொல்கிறாங்க. இல்லை பாருங்கள் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறதுனால தான் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறேன் அதே சொல்கிறாங்க. இல்லை பாருங்க சரி நான் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேன் சொல்லுவோம் அதே சொல்கிறாங்க. இங்கே பாருட்டு இப்படிலாம் பேசாதீங்க சொல்கிறாங்க. இல்லை அவங்கள்ட்ட நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. பேசலாம் ஓகே இதுக்கப்புறம் லைஃப் லாங் பேசலாம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அங்கே பாருங்கட்டே எனக்கு பயமாக இருக்குட்டே வேண்டாம் ஸ்டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பயமாக இருக்குது. ஆமாம் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ தப்பு தானே என்னை விட்டுட்டு போன தப்பு தானே சொல்கிறாங்க. தப்பு தான் அதை எனக்கு தெரியாமல் தானே பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும் தப்பு தானே அப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தானே ஆகணும், அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவங்க பாருங்கன்னா பாவம் நினச்சி சின்ன பையன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் வேண்டாம் டே சொல்கிறாங்க. பட்டு எப்படி ஜிம்மில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜிம் வந்து பெட்டில் போய் விளையாடாங்க. அப்படி அந்த ரோஸ் வாட்டர் சார் ஜிம் மேலே அது பவுன்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஜிம்
பார்க்குறாங்க. டே எப்படியோ ஒரு ஷர்ட் அப்படியே ஒரு ரிப் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டே தான் வந்துட்டு என்ன பார்த்துருக்காங்க கதை சொல்கிறாங்க. அவருக்கு ஷர்ட் கரெக்டாக கூட அந்த பொறுமை இல்லை. அப்படியே ஷர்ட் ரிப் பண்ணி கீழே போட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. விண்டோ எல்லாமே சைடு அந்த கிளாஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஓப்பனாக ஒரு மாதிரி இருக்குது. டே பார்க்குறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது டீடைன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே அதை லைட்டாக மாற்றிடுறாங்க. ஸோ டே தான் வந்துட்டு எல்லா காட்டனும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக டார்க் ஆகிடுது. இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு மூன் லைட் மாதிரி ஒரு மூணில் இருக்க மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. டே பார்க்குறேன். இப்போ ஓகேவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஓகேவா கேட்குறாங்க. பாருங்க டே வேண்டாம் நான் கூட பேசணும் நிறைய பேச வேண்டியதுக்கு சொல்கிறாங்க. சரி பேசலாம் எவ்ரிடே எவ்ரி செகண்ட் பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜிம்மில் ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஷர்ட்டை லைட்டாக எடுக்கிறாங்க. அது பட்டன் வந்து தெரிச்சு கீழே வந்துட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. ஃபேவரட் ஷர்ட் சொல்கிறாங்க. வாங்கி தரேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வேணாம் டே பயமாக இருக்கு டே கொஞ்சம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கொஞ்சம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்காமல் சொல்கிறாங்க. டைமாக இல்லை வேலை சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. 4 days நான் சாப்பிட்றானது அப்படியே இப்போ போகிறேன் காட்ட போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் டே போய்ட்டு ஜிம்மில் அப்படியே பைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது டிஸ்கோட பைட்டு தான். ஜிம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கத்திக்கோ ஓகேவா எனக்கு சவுண்ட் ப்ரூஃப் தான் ஒன்றும் கேட்காது. பக்கத்து வீடு கூட இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்குது ஜிம்முக்கு வலிக்குது டே சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் வலிச்சிட்டு விட்டு போனப்போ அப்படி தான் எனக்கு வலிச்சிருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஏதோ நீ படிக்க போயிருக்கு நினச்சிட்டு தானே அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணாமல் போன போகிற அப்போ தான் எனக்கு போய் நினச்சி ஏன் சொல்லலாம் விட்டு போனேன். ஏன் சொல்லாமல் கிளம்பி ஒரு டைம் கிடந்துக்கா ஒரு பர்சனுக்கு ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண தெரியலன்னு வச்சுக்காது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. அப்படி தான் சரியா நம்ம விட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம லவ் பண்ணுற பர்சன் சொல்லாமல் கிளம்பி விட்டு போனது எவ்வளோ பேர் இருக்கும் தெரியுமா. அப்படி சொல்கிறாங்க. அந்த டேவோட கல்யாணம் ஆல்மோஸ்ட் கிளியர்ஸாக வந்துருச்சு. ஜிம் பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு நீ பையனோட போயிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு தப்புமே பண்ணாது. என்னை விட்டு நீ போகிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போகிறப்போ இதான் ரீசன் சொல்லிட்டு போயிட்டு ஒரு சண்டை போட்டிருந்தா கூட எனக்கு எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. நான் என்ன பார்க்க முடியும் பாயிண்ட் ஆஃப் வியூவா ஜட்டே கேட்குறாங்க. அன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. அவன் பக்கத்தில் இருந்தாவே இருக்கட்டும். ஆனால் என்ன ஷர்ட்டை பிடிச்சி கேட்டுருக்கலாம். இவ்வளோ ஸ்லாப் பண்ணியிருக்கலாம் எப்படி பண்ணு சொல்லிட்டு எதுவுமே கேட்க முடியும் போயிட்டு சொல்கிறாங்க. தப்பு தான் சாரி சொல்கிறாங்க. டே அப்படி ஜிம் டெக்னிக் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு வேம்பயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிம் கத்துறாரு வழியில் நம்ம டே பார்க்குறேன் கத்து. இதுக்கப்புறம் நீ தப்பே பண்ணக்கூடாது சரி. இதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் என்கிட்ட ஹைட் பண்ணக்கூடாது. உனக்கு எதாவது என்கிட்ட கேட்கணும் சரியா சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் நீ ஷேர் பண்ணி அவங்கள்ட்டே தான் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கத்திட்டு இருக்காரு. இங்கே வலிக்குது சொல்லிட்டு இருக்காங்க. டே வலிக்குதா வலிக்கிட்டோம் அப்படியே சொல்கிறாங்க. சின்ன டே எங்கே வலிக்குது இப்போ கேங்கும் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் டே பாருங்க வெயிட் பண்ணி கேட்குறேன் விட்டுங்க சொல்கிறாங்க. விட்ட முடியாது டே சொல்கிறாங்க. ஜிம்மில் கத்திட்டு கிடக்குறாரு. இப்போ அப்படியே டைம் போயிட்டே இருக்கலாம். ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மில் சுத்தமாக முடியல. ஜிம்மில் அவ்வளோ அழகாக டே பார்க்குறாங்க. இப்போ டே ஜிம் அழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ டே அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை பனிஷ் பண்ணுங்க ஜிம்மில் அழுறாங்க. எனக்கு அவ்வளோ போய் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே வாஷ் பண்ணுறாங்க என்ன சொல்லிட்டு நானும் கொடுப்பேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நானும் கொடுப்பேன். அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்க கூடவே இருக்கா. அப்போ போய் சொல்ல நான் நினச்சிட்டேன். அவங்க பேச தப்பாக நினச்சிருந்தேன். நீங்கள் அப்போவே அவங்களை தட்டி வச்சுக்கணும். அதை கூட பண்ணாமல் நீங்கள் நிறுத்திருந்தா அப்புறம் அவங்க தப்பாக தான் நினைப்பேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் ஆகிருக்கு. நான் மட்டும் என்ன ஹாப்பியாக வந்தேன். நான் தானே ஹார்ட் ஆனேன். இருக்கிற ஃபேமிலியில் விட்டுட்டு ஃபாரினில் போய்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட இல்லை யாருமே இல்லை தெரியுமா. உங்களை மறக்கவும் முடியாமல் உங்களை வந்துட்டு உங்ககிட்ட வரவும் முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பு இல்லை உங்கள் மேலே தான். நீங்கள் எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ இடம் கொடுத்தீங்க அவ்வளோ க்ளோஸாக. உங்கள் எவ்வளோ பேர் காலேஜ் சொல்லியிருக்காங்க விஷயம் பர்ஃபெக்ட் பேர சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க பாய் முடிட்டு அப்போ சொல்லியிருக்கணும்ல ஒரு டைம் மாதிரி இவ்வளோ ஃப்ரெண்டாக பண்ணுறது பார்க்கணும்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்கணும். அப்படி கூட சிலம் பண்ண தப்பில் நீ தான் நீ மட்டும் பனிஷ் பண்ணுவேன் நானும் பண்ணுவேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ பனிஷ்மெண்ட் நானும் தான் பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுவேன் டே கேட்குறாங்க. இந்த வாங்கிக்கோ ஜிம் போய்ட்டு தேவை நேக்கில் பைட் பண்ணுறாங்க. ஆனால் டேக்கு இது வாமாவுக்கு 20 டேக்கு கொடுத்ததுலாம் ஒரு மாதிரி பைக் ரொம்ப பெயினாக இருக்கும். இவர் கூட பார்த்தா வாமா இருக்குது நல்லா இருக்குது. இந்த பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா டே பார்த்தா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் கொடுப்பேன் ஜிம் தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாமா இருக்குது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு இன்னும் வேணும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அடிப்பாக ஜிம்மில் டேவை அடிக்கிறாங்க. ஆனால் டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூட சொல்கிறாங்க. ஜிம் எடுத்து டே சிக்ஸ் ஃபுல்லாக பைட் பண்ணுறாரு. இதில் ஒரு மறக்கவே முடியல. நீ என்னோட ஹஸ்பண்ட் நினச்சிட்டேன். நீ என்னோட ஹஸ்பண்ட் நீ என்னுடைய க்ரஷ் சீன் எல்லாமே நீ நினச்சிட்டேன். நான் நீ மட்டும்தான் சொல்லிருக்கும் போது எனக்கு ஒரு பர்சன் நிறைய யோசிக்க கூட முடியல சொல்கிறாங்க. அதில் மேட்ச் பண்ணிக்க ரெடியா நீ வேறு பர்சனாக சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறோம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ டே வந்துட்டு இப்போ என் சொல்லிட்டே வராங்க. இப்போ டைம் டே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் டே பண்ணுற எல்லாத்துக்கு டே இப்போ சாஃப்டாக இருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் கூட ஃபீல் பண்ணியிருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஹாப்பியாக கேட்குறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. பெயினாக இருக்கா கொஞ்சம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டே சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்குமே அழகாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஜிம் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டே யாங் சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ
நம்ம டே தானே பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கா சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறாங்க. 5 ஹவர்ஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு டீச்சரும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. சரி ஓகே டயர்டாக பண்ணி தூங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது ஒர்க் இருக்குது சரியா சொல்கிறாங்க. எனக்கு வீடு தான் வீடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டு தூங்க நான் போய்ட்டு அந்த ஒர்க்கில் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நான் ஹெல்ப்பாக சொல்கிறாங்க வேண்டாம் தூங்க சொல்லிட்டு இதை ஜிம்மில் எப்படி பெக் பண்ணுறாங்க யுவர் மைண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே டேவும் சொல்கிறாங்க. இப்போ முட்டையை பார்க்குறாங்க. சார் இப்போ தூங்க சொல்லிட்டு அவர் பிளாக் வச்சு கவர் பண்ணிட்டு அவர் மட்டும் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே போகிறாங்க. இப்போ திங்ஸ்லாம் அப்படி போய் இருக்கு. அவரே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டே வந்துட்டு அந்த வீட்டை கட்ட போய் பார்த்து கூட கட்டியிருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியாது இந்த வீட்டை வாங்கியிருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் டே வந்து கட்டியிருப்பாங்க அந்த வீட்டை ரொம்ப டேஸ்க்கு முன்னாடியே. அவர் ஜிம் ஒன் டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. இப்போ முட்டையை பார்க்குறாங்க. ஃபைனல் ஜிம் வந்து ட்ரூ ஆகிட்டு ஸோ டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மட்டும் எல்லா வரைக்கும் முடிச்சு வராங்க. அதை பற்றி ஜிம் கிட்ட பேக் மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து லக்கேஜாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்ட வராங்க வந்து அப்புறம் டே தான் ஆச்சுன்னு பக்கத்தில் வந்துட்டு அவரோட ஹெட்டில் கை வச்சுக்கிறாங்க. கழிச்சு ஹாராக பண்ணி விடுறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தான்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சரியா 6 இயர் பிஃபோர் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே 6 இயர் பிஃபோர் போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சைடு ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஒரு பைக்கில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அந்த பைக்கு பக்கத்தில் பர்சன்ட்டு அந்த மிரரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகாக பண்ணிட்டாக்கா எப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக பண்ணிட்டாக்கா உனக்கு அந்த வேர்ல்டே பொண்ணு இல்லடா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்டே பொண்ணு இல்லை பசங்களும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு வேற ஒரு வேர்ல்டில் தான் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஏலியன் வேர்ல்டு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க நல்லா சொல்லிட்டு ஆமாடா உனக்கு இந்த வேர்ல்டு பொண்ணுலாம் இல்லை. என்ன சார் அவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்களுக்கு ஏலியன் வேர்ல்டு பொண்ணுலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்க டேஸ்ட் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ என்னடா பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா என் அம்மா கூட சொல்லுவாங்கடா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குழந்தைங்க உங்கள் அம்மாவுக்கு அழகுதாண்டா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பராம பிடிச்ச பசங்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மெக்பாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா உனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கா சொல்லி நீ அழகாக தான் இருக்கா ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்காக இந்த வேர்ல்டு நீ தான் அழகாக இருக்கிற மாதிரி உனக்கு பொண்ணு பசங்க வேர்ல்டு இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. அவன் அப்படி தான் வீட்டு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வரா. டேங் கூப்பிட்றாங்க. எதுக்கிட்டே ஓடி வரா அப்படி கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு ஜூனியராக வராங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு எனக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஸர் சொன்னாங்க. நம்ம வெல்கம் பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நம்மளா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம தான் இப்போ சீனியர் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுவாக இருக்கா என்னமோ சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டாங்க. ஈவினிங் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறா இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. என்னடா வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வாங்குங்க சரியா ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுங்க இதெல்லாம் வெல்கம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. அச்சோ தனியாக வர எவ்வளோ பயமாக இருக்குது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே புள்ளி ரயிங்கெலாம் இல்லை இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டை வர கேட்க அன்றைக்கி எந்த பக்கம் இருக்குன்னு கேட்க முடியல. அப்பா கூட வரும்போது அட்மிஷன் போகிறதுக்கு கேட்டிருக்கலாம். வேறு இப்போ நான் எங்கே போய் தனியாக தேடுவேன் சொல்லிட்டு போய் யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 பர்சன் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் செம்ம அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்க என்னடா ஒருத்தன் பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கான். பூமிக்கு ஒழிக்காமல் சொல்கிறாங்க. என்னடா சொல்றதுக்கு ஆமாடா கூட அவன் நடக்கிறத பாரு இது பூமிக்கே ஒழிச்சிருக்கூடான்ற மாதிரி கால் எடுத்து வந்துட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் இதை அவங்க கூப்பிடுவோம் சொல்கிறாங்க. டே வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை கூப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு எப்படி கூப்பிட்றாங்க. ஒரு பர்சன் டான் பண்ணி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க இதே சீனியர் சொல்கிறாங்க. பரவாயில்லையே பார்த்தாலும் சீனியர் கூப்பிட்றான். அப்போ நம்ம அளவுக்கு எதாவது இருக்குமாடா அப்படி கேட்குறாங்க. டே அவன் இருக்கிறது நம்ம இருக்கிறது பார்த்தாலே தெரியாதாடா நம்ம எப்படி இருக்கும் ஹைட் வெயிட் அவனை அப்புறம் இத்தனோன்னு இருக்காண்டா சொல்கிறாங்க. அது உண்மை ஆனால் ஃபிகர் அழகாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே திரும்பி முடிச்சு பார்க்குறாங்க ஒரு பர்சனை. ஏன்னா ஃபிகர்னு சொல்லி தப்பா சொல்கிறாங்க. அது வந்து வரப்போ ஒரு பையனை பார்த்து ஃபிகர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உண்மை செம்ம ஃபிகர் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பி பார்க்குறேன். டேனை பார்க்கல பேச திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அந்த பையன் அவ்வளோ கூப்பிட்டு அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஆமாண்டா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ லிஷி பார்க்குறா. என்ன அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு லிஷி திரும்பி பார்க்குறா. பார்த்தா அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லிஷி சொல்லிட்டுருக்கா. என்னடி பொண்ணுங்களை பார்த்து போகிறான் படம் தப்பு என்ன பையனை பார்த்து போகிறான் படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அப்படிலாம் லேஸ் சொல்லிட்டாங்க. உன் பேச தெரியுது உனக்கு பொறாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பையன் அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம காய் கூப்பிட்றாங்க. இங்கே வா கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்கிட்டே வராங்க. நானா சீனியர் அப்படி சொல்லிட்டாங்க. நீ தான் சொல்லிட்டாங்க. என்ன அது பூமிக்கு வழி கூட சொல்லிட்டு பார்த்து நடந்து வர சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பயமாச்சு எதாவது சொல்கிறாங்க. எதுக்கு பயம் அவங்க கூட பிள்ளைறாங்களா இல்லையா சொல்கிறாங்க. அது இல்லை என் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. இது ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கா அதை எங்கன்னு கேட்டா அப்படி கேட்குறாங்க. எங்கே தேடனாக்கா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படி கேட்குறாங்க. நேம் சொல்கிறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் தானே சொல்கிறாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. நாங்கள் அதை கோர்ஸாக படிக்கிறோம் ஓகே உங்களுக்கு சீனியர் தான் நாங்கள் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் டக்குன்னு பவ் பண்ணிட்டாங்க. எதுக்கு பவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அவர் கிரீட் பண்ணுற சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை சரியாக சொல்கிறாங்க. அதை நான் சீனியர் ரெஸ்பெக்ட் தான் போதும் மற்றபடி மரியாதை வேணாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. அம்மா இப்போ எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எப்படி எந்த பக்கமாக தேடணும்னு தெரியல அதான் சொல்கிறாங்க. நிறைய பில்டிங் இருக்குது எங்கே டிபார்ட்மெண்ட் தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. நான் கூட்டிகிட்டு போவா கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் நான் கூட்டிகிட்டு போவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறாங்க. எனக்கு கூட கஷ்டம் இல்லை ஓகேவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொன்னே சொல்கிறாங்க. ஓகேவா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாக்சன் கூட்டிகிட்டு போயிறாங்க ஜிம்னு. இப்போ நம்ம டே பார்த்துட்டே இருக்காங்க ஜிம்னு. அப்போ நம்ம காய் பார்க்குறேன். என்னடா யாரும் பார்க்க மாட்டேன் பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ லிஷி பார்க்குறா. சரி வாங்க நம்ம கிளாஸ் ரூம் போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போயிடறாங்க.
போயிடுறாங்க. இப்போ ஜாக்சன் கூட்டிட்டு போயிறாங்க. வரும்போது கேட்டுட்டே வந்திருக்காங்க. ஜிம் நல்லா பேசுறாங்க ஜாக்சன் கிட்ட. நான் ரொம்ப பயந்துட்டேன் சீனியர் சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லிட்டாங்க, யார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு உங்க பேர் சரி, என் பேர் ஜாக்சன், ஓகே எப்போன்னு சொல்லிட்டு நான் சீனியர் கூப்பிட்டுக்கோ, ஜாக்சன் கூப்பிட்டுக்கோ, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் என்கிட்ட கேளு சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ கோயில் நம்ம ஜாக்சன் கூட்டி விடுறாங்க. ஈவினிங் நாங்கள் பார்ட்டி வைக்க போகிறோம், ஓகே வெல்கம் பார்ட்டி வைக்கிறோம், கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஜாக்சன் கூட்டி வந்து விட்றாங்க. இதான் ஒன்று கிளாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ கிளாஸில் கொஞ்சம் பசங்க உட்காந்துருக்காங்க. பொடியா சொல்லிட்டாங்க. சரி தேங்க்யூ சொல்லிட்டாங்க. தேங்க்யூ வேணாம் போ போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பக்கம் ரொம்ப டீ கேட்குறாங்க. கூட்டியா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறேன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நியூ பர்சன் கேர் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்படி இல்லைடா அவளை சொல்லிட்டு ஜாக்சன் போயிட்டே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ பிரேக் ஆகுதுண்டா ஜிம் உட்காந்துருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் கொடுக்குறேன்னு எனக்கு கொடுக்கணும்னு பார்க்குறா ஜிம் கேட்குறாங்க. ஃப்ரெண்டாக தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் கூப்பிட்றாங்க. அந்த பர்சன் கிட்ட போகிறாங்க. என் பேர் ஜான் சொல்கிறாங்க. என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஜான் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்குது சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிமின் மாரிங் வந்து எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் கேட்குறேன். நான் மாரிங் வந்து பயந்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தாக்க உங்களை எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. என்னை ஒரு சீனியை கூட்டிட்டு வந்து கிளாஸ் விட்டு போனாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா ஆமாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே சொல்லிட்டு ஜானும் ஜிமின் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சீனியர் கேங் கிளம்புல வராங்க. அங்கே பாருங்க ஜூனியர் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சீனியர் சொல்லி எழுந்திருக்கிறாங்க. சரி ஓகே இருக்கட்டும். உங்க பாருங்க ஈவினிங் வந்து பார்ட்டி வச்சிருக்கோம் வந்துருங்க சொல்லிட்டாங்க. ஆடிட்டோரியம்ல சொல்லிட்டாங்க. ஓகே சீனியர் சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம். நம்ம ஜிம் தாண்டா ஈவினிங் ஜிம்னு ஜானு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டிஜே அந்த டிஜேலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஜேலாம் சாங்லாம் வைப் பண்ணுறாங்க வச்சு ஏதோ மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வாங்க நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா அவங்க சீனியரும் டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. இப்போ நம்ம ஜாக்சன் தான் அங்கே இருக்காண்டா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஆமாம் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. பசங்க வேண்டாம் இப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி விடுங்க சொல்கிறாங்க. இப்போ போய் இல்லை நம்ம மெக்கு தலை இருக்கும் ஜூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜூஸ் ஸ்நாக்ஸ்லாம் ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு மேக் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் ஜான் வாங்கிக்கிறாங்க. சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சட்டை பார்த்தா இந்த ஜிம்லேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்க என்னடா அவனே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அழகாக இருக்கானா சொல்லி ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்துருக்காங்க ஜிம் இப்போ தான் அப்படி கொஞ்சம் லைட்டாக அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து நம்ம டேவ் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ஐயோ பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. என்னது சீனியர்ஸ் ஜிம்முக்கு ரொம்ப ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க. உண்மையிடா சொல்லிட்டாங்க. உண்மையிடா ஜிம் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே அமைதியாக இருக்க ஜிம்முக்கு இது வரைக்கும் அது மேலே யாரையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் ஆனது. ஒரு பர்சன் தன்னை பார்த்து ஐயோ பண்ணுறப்போ அவருக்கு ஹாப்பி ஃபீல் ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பார்ட்டி ஜிம் உள்ள வரும்போது டே அப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி ஜிம் டேவ் பார்க்குறாங்க. நம்ம டே அகன் ஐயோ பண்ணுறாங்க. ஜிம் எதுவுமே செலவு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கா. எங்கெல்லாம் ஜிம் பார்க்குறவங்கள அப்புறம் ஐயோ பண்ணிட்டே இருப்பாங்க. 1 நம்ம ஜிம் கேண்டீன் போகிறாங்க. இப்போ நம்ம டே அவங்க தான் இருக்காங்க. இப்போ டே இப்போ டேவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டே கூட இல்லை. டே மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஒரு ஜூஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு மில்க் ஷேக் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. 2 பேரும் ரெண்டுத்தையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க 2 பேருக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஜூஸுக்கும் அந்த மில்க் ஷேக்கும் காசு மணி எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க பேலன்ஸ் பண்ணி. இப்போ டே வாங்கிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் என்னன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. டே வந்துட்டு அது மாதிரி சொல்ல மாதிரி பார்த்து போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன பண்ண சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. என்னப்பா ஜூஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அதான் டேன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. ஜிம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஜிம்முக்கு ஒரு பார்த்துட்டு போயிருக்காங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் வேணா இதே மாதிரி ஒரு டைம் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மில்க் ஷேக் ஒரு ஜூஸ் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு இப்போ 2 பே பண்ணிட்டு அவங்க அது வேணா மில்க் ஷேக் அங்கே ஜிம் சாப்பிட்டு அந்த மில்க் ஷேக் வச்சுட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே எடுத்துக்கிட்டு அவரும் போயிடாரு. எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க எதுவுமே பேசிக்கல. ஆனால் இன்டெரக்டாக வாங்கி கொடுத்து போயிடுறாங்க. டேஸ் போக ஜிம்முக்கு டே எப்பலாம் பார்க்குறாங்களோ அப்பலாம் டே ஒரு மாதிரி ஐயோ பண்ணுறதும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிற வச்சுக்கிறாங்க. அம்மா ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. 1 ஃபைன் டே வந்துட்டு பைக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ரொம்ப தள்ளிட்டு இருக்காங்க. அப்போது டேவோட பெக்கு இடம்னு இருக்காங்க. ஜிம்மில் வந்துட்டு ஒரு மொபைல் வந்து ஸ்க்ரீன் எப்படின்னா ஜூம் பண்ணுறாரு. ரொம்ப தூரத்தில் அவர் இருக்காரு. கேமராவில் ஜூம் பண்ணி ஜிம்மில் டே வந்துட்டு பிக் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறப்ப டே வந்துட்டு அழகாக அந்த போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு அது தெரியும் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க சுற்றி தான் இருக்காங்க. ஆனால் டே மட்டும் அவருக்கு தெரியும் ஜிம் தன்னை பிக் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு அந்த கேமரா ஜூம் பண்ணும்போது டே வந்து அழகாக போஸ்ட் கொடுக்குறாங்க. ஜிம் டக்குனு கிளிக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவர் பார்க்குறேன் அவருக்கு தெரியுதா ஜிம் பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே அதே மாதிரி ஜிம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே இது வரைக்கும் ஒரு ஃபீல்டு வந்ததே இல்லை. டேக்கு அதோட பிடிச்சிருக்கு ஜிம்மில். இந்த மாதிரி தான் அடிக்கடி இப்போ இன்டெரக்டாக பேசிட்டு இப்படி தான் இருப்பாங்க. 1 பாயிண்ட் நம்ம ஜிம்மில் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நம்ம ஜிம் மட்டும் தனியாக வரத்தை பார்த்துட்டு டே பார்க்குறாங்க. ஓடி போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஆனதுட்டு வச்சுட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு கண்ணை மட்டும் காமிச்சிட்டு போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. சென்டர் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலில் போயிடாரு. ஏன்னா ஜிம் ஹாஸ்டலில் இருக்காங்க. வந்து வீட்டுக்கு போய் தான் அவரோட வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் டேஸ் கலர் அவர் போயிடுவார். ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. இப்படி தாண்டா அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்க சொல்லிட்டு பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மே டேக் எதனா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பேர் டேரெக்டாக பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இன்டெரக்டாக அப்படி எல்லாமே பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒன்று ஃபைண்டி தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வந்துட்டு ரொம்ப தாகமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ தண்ணி தாகமாக இருக்குது. சார் ஒரு காசு எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விட மாட்டார். பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஜிம் பார்க்குறாங்க. வந்து ரோட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மோட யோசிச்சு இருக்கும்போது ஜிம்முக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் விண்டோஸ் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த விண்டோஸ் கிட்ட வாட்டர் கேன் வந்து வைக்கிறாங்க ஒரு பர்சன். ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா டேங் நின்றுருக்காரு. அந்த வாட்டர் கேன் வைக்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அப்படியே கண்ணாடி வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடாரு. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். ஜிம்மில் அந்த வாட்டர் கேன் எடுத்து பார்க்குறாங்கப்பா. ஏன்னா அது வந்து யூஸ் வந்துடும் கிடையாது. அந்த வாட்டர் கேன் வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் தான் இப்போ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துருக்கா டீ வந்துட்டு ஐ லவ் யூ ரெடி வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ஜிம் டீமும் காலேஜ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் இருக்கலாம். ஓகேவா காலேஜ் எனக்கு 3 மந்த் இருக்கும். அப்போ அந்த டே வந்து ஐ லவ் யூன்றது எடுத்துகிட்டு போய் அந்த வாட்டர் கேன் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துருக்காங்க. இது அவரே எழுதுனதா ஜிம் பார்த்துருக்காங்க. எனக்கு எழுந்து ஸ்மைலி அந்த இமோஜியோட போட்டு வச்சு வரைஞ்சி வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. லவ் பண்ணுறாரு. ஜிம் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி உடனே சொல்ல முடியும்? ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போதைக்கு சொல்லணும். ஜிம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறாங்க. அந்த வாட்டர் கேன் அவருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. பட் இதாண்டா என்னெல்லாம் பிடிக்கும் ஜிம்முக்கு பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேம் ஜிம் அப்படி தான். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கு அவர் வீட்டில் ஒரு க்ரீட்டிங் கார்டும் ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டே வந்து வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவருமே அதே மாதிரி வாங்கி டேக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டேவோட பைக்கில் போய் வச்சிடறாரு. ஏன்னா டே பைக்கில் தான் வருவாங்க. டேவோட பைக்கில் இவர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து இவர் பிடிச்சி கிஃப்ட் வாங்கி வைக்கிறதும் இப்போ அவருக்கு வாங்கி வைக்கிறதும் இப்படி தான். இவங்க பேசிக்க மாட்டாங்க தவிர மறுபடியும் கிஃப்ட் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் டேக் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன டேக் இந்த காலேஜுக்குள்ள ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்காங்க. செகண்ட் அவர் யாருக்கும் பேச க்ளோஸ் ஆகிறனால மற்றவங்களும் ஜலஸ் ஆவாங்க. சில டாக்ஸிக் பீப்புளுமே இருப்பாங்க. அந்த ரீசனாக டேக் வந்து பயம் ஒரு ஜிம் வந்து யாரும் பார்க்கக்கூடாது. ஜிம் வந்து யாரும் க்ளோஸாக நெருங்கிடக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வந்துருக்கு. அவர் தாண்டி நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம். நம்ம வந்து காலேஜ் முடிச்சு போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்ட்டே வந்துட்டு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் ஃபைனல் முடிக்க போகிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. இப்படி போயிட்டு அவங்க எப்படி பார்க்க சொல்லிட்டு அவர் அங்கேயே மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணுறாரு. இப்போ ஜிம் செகண்ட் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே எனக்கு பார்க்க ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே பார்க்குறாங்க. டே ஜிம் ஐயா பார்த்து வின் பண்ணுறாரு. ஜிம் கொஞ்சம் கூட ரிஸ்க்காக ரிட்டர்ன் பண்ண அதே மாதிரி பண்ணிடுறாரு. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் பண்ணி இவர் ரிட்டர்ன் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு அவர் லவ் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் பார்க்குறது சைடு எஃபெக்ட் தெரியும். டே முடி போனாக்க ஜிம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஜிம் முன்னாடி போனால் டே பண்ணி வருவாங்க. இப்படி மாறி போவாங்க. ஆனால் அவங்க பேசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லவ் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ தான் அழகாக பண்ணியிருப்பாங்க. டே பார்க்குறாங்க. ஜாக்சன் பார்க்குறேன். எவ்வளோ அப்படியே இருப்பா அப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க யாரும் அட்டாக் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. எதுக்கு யாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பராமரிச்சு போயிருக்காங்க. அங்கே பராமரிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான் சொல்கிறாங்க. அவனுக்கு இங்கே எந்த ஒரு இதுவும் வந்துக்கூடாது. நான் அவரும் காலேஜ் முடிச்சு போயிட்டேன். என்ன பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா நீ காலேஜ் முடிக்கிறப்போ அவங்க கரெக்டாக காலேஜ் முடிப்பான்னு சொல்கிறாங்க. அதுவே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க. எப்படி நான் பார்த்து எங்கே போகிறேன் இங்கே தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி சொல்லிட்டேனே சொல்கிறாங்க. அதுவுமே உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு எழுதி கொடுத்தா பார்த்துருப்பான் வாட்டர் கேன்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வாட்டர் கேன்ஸில் அவங்க கூட தானே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. இவர் பெயிண்டாக தான் எழுதி கொடுத்தேன். ஆமாம் சொல்கிறாங்க. பெயிண்டாக தான் எழுதி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. டேவங்க ஜாக்சன் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஜாக்சன் மட்டும் தெரியும். நம்ம டே வந்துட்டு ஜிம் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு காய் கூட தெரியாது. எனக்கு ஜாக்சன் மட்டும் தெரியும். டே ஜிம்மில் பார்க்குறது அவங்க இவங்க ரிட்டன் பார்க்குறதுன்னு தெரியும். டே வந்துட்டு எப்போயும் மொபைல் வச்சு கிளிக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த விஷயம் பார்க்குறேன். டே அங்கே என்ன தான் கிளிக் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சும்மா சொல்கிறாங்க. நீ சொல்லி நான் பார்க்கணும் மொபைல் கூட சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க மாதிரி சண்டை போகிறாங்க. விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கொசவாக இருக்குது. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. டே பாரு ஆளுக்கு கொசவாக போகிறதா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் போகிறவங்க முறைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பார்க்க டேக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொசவாக்கலாம் சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாங்க. ஒரு முடிச்சா எடுத்துக்கோ சொல்லிட்டு மொபைல் தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி எட்டிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம என்ன பார்க்க என்ன பண்ணுறா சொல்லிட்டு இவங்க கேட்டுருக்காங்க. ஜிம் பார்த்து முறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. டேவை பார்த்துட்டு நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கொசு சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே சார் எவ்வளோ அழகாக இருக்காரு கொசு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிக்கடி நம்ம டே வந்து ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். அப்போ நம்ம ஜிம் கேட்குற வண்டி ஜாக்சன்கிட்ட சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. எப்போ நான் எப்படின்னாக்கா நாங்கள் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே ஆமாம் 6 பேருமே சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம் ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக சொல்லி ஜிம் விட்டுறாங்க. அவங்க பயந்துருப்பாரு. எங்கள் ஊரில் அந்த பொண்ணுக்கு எதுவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ மட்டும் தான் வந்துட்டு இப்போனாக்கா இப்போ லாங்குவேஜ் சொல்லியிருப்பார். சைன் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் சொல்லிப்பாரு. நான் வந்து ஒன்னோட நீ என்னோட அப்படி சொல்லிப்பார் ஒன் டே. இப்போ நம்ம ஜிம்முக்கு அது ஹாப்பியாக இருக்கும். நான் கூட பயந்து போய்ட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்படியே தான் லைட்டாக அதை ஸ்மைல் பண்ணிட்டு போயிடாரு. இப்படி தான் அவங்க மனசாலே இப்படினாக்கா அந்த ஆயுசாலே பேசியிருப்பாங்க அதிகமாக. மற்றபடி கிட்டே போகிறதோ பேசுகிறோம் டச் பண்ணுறது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அவங்க லவ் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ஜான் பார்க்குறாங்க. டே இப்படியே தூரமாக அந்த லவ் பண்ணாதடா போய் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அவசரம் சொல்லிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. டே இல்லைடா நீ சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை ஒரு நல்ல டே வரட்டும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு ஸ்பெஷல் டே வரும் நான் சொல்லிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படி தான் ஜிம் சொல்லணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேக்கு தெரியாமல் போயிருக்கும். டே பார்த்தா இப்போ எதுவும் சொல்ல வேணாம் ஓகேவா
மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்துடலாம் அப்படியே சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு நம்ம லவ் சொல்லிட்டு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா நம்ம காலேஜெலாம் முடிச்சுட்டு அது வரைக்கும் அப்படி தனியாக சைட் அடிக்க வந்து தப்பு இல்லை. அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அழகாக மேரேஜ் பண்ணிட்டு லைஃப் செட்டில் ஆகிக்கணும் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஜிம் வச்சுருப்பாரு. மேபி அவருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணாக்கா ஆஃப்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டோம் அப்படியே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜிம்னு சொல்லாமல் கிளம்பிட்டு போனால் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேறாரு. இப்போ நம்மகிட்டே பிரசன்ட் நீ பாட்டுக்கு சொல்லாமல் கிளம்பிட்டு போயிட்டு எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா? இருந்தாலும் இப்போ எனக்கு கோவப்பட முடியல. எனக்கு நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறல அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் எல்லாம் பாஸ்ட் ஓகே ப்ரெசென்ட்டில் ரொம்ப லவ்வாக ரொம்ப லவ்லியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஒரு 7 o'clock ஆகுது. டே பார்க்குறாங்க நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ டே போயிட்டு அழகாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் எந்திரிச்சு குளிச்சு கீழே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு பசிக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வா கூப்பிட்றாங்க. ஜிம் கீழே வராங்க. டே ஃபுட்டெல்லாம் சோப்பா அவங்க போய் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எங்கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் மேரேஜ் வரவில்லை சொல்கிறாங்க. ஓ அவங்க எல்லாமே ஃபாரினில் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஃபாரின்ல அவங்க எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவள் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. அதான் அவள் சொல்கிறாங்க. ஓ லிஷியாவும் சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் எடுத்து குழந்தை பிறந்து சரியாக சொல்கிறாங்க. கனடாவில் இருக்கா சொல்கிறாங்க. கேரளாவியாவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போலாம் ஜிம் நிம்மதி இருக்குது. இங்கே பாரு நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அவள் இங்கே இந்த கண்ட்ரிலே இருந்து இவன் மேரேஜ் ஆக வந்தால் கூட பயப்பட தேவையில்ல சரியாக சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னமோ நான் அவ்வளோ பயந்துட்டு நீங்கள் அவ கூட ப்ளே பண்ணுவீங்களா அப்பலாம் சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டாக தானே ப்ளே பண்ணேன். அது உனக்கு வந்து பாசிட்டிவ் ஆகும் அதை பார்த்து கொஞ்சம் சொல்கிறாங்க. என்ன பாசிட்டிவ் ஆகும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களோ சொல்கிறாங்க. அது என்னமோ பிடிச்சிருந்துச்சு. நீ பாசிட்டிவ் ஆகும்போது அவ்வளோ அழகாக இருப்பியா ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பியா நல்லாயிருக்கும் அப்படியே சொல்கிறாங்க. இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாம் பண்ணுவேன். சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ லவ் பண்ணுறப்ப வெளியே போகவே இல்லை. பயங்கர வெளிலாம் போகலாமான்னு கேட்குறாங்க. அதில் ஒரு லிஸ்ட்டே இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறமேட்டே சரி ஓகே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே தான் டே பார்க்குறாங்க. அவர் ஆஃபீஸில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. நீ ஆஃபீஸில் தான் யார் ஒர்க் பண்ணுற சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸில் ஒர்க் தான் பண்ண சொல்கிறேன். நீ ஒர்க் பண்ணுவா நான் ஒர்க் பண்ணணும்ல சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு உன்னை பார்த்து ஒர்க் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க. எனக்கு டிஸ்டாக் ஆகும் ப்ளீஸ் அப்படியே சொல்கிறாங்க. டிஸ்டாக் ஆகுமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் விட்டுறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கணும் ஆசை இருக்கு ஓகேவா தப்பாட்டுக்காக சொல்கிறாங்க. சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சீனியராக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டேனு கூப்பிட்றா சொல்கிறாங்க. சரி டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளில எங்கே காசு கேட்குறாங்க. உனக்கு அப்படி பீச்சில் ரொம்ப பீச்சுக்கு போமா சொல்கிறாங்க. பீச்சுக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. பட்டே போயிட்டாங்க. ஜிம் வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஃபாரின் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஏன்னா தனியாக இருந்து அப்புறம் ஒர்க்லாம் பார்த்துருப்பாரு. எனக்கு அது அவரே எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஏன்னா பிஸியாக இருந்தால் கொஞ்சம் டிஸ்டாக் ஆகும் டேவோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருக்கு. வீட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் தான் ஜிம் பிக் தான் இவ்வளோ லவ் பண்ணியிருக்காருல நான் கேட்டிருக்கேன் எவ்வளோ தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டைம் ஃபைட்டாக பண்ணியிருப்போம். நான் எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டு வச்சு போயிட்டேன் பாரு. ஜிம் பார்க்க நல்ல வேலை எனக்கு வந்திருக்காங்க. அதை ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு. அந்த விஷயம் எனக்கே ஒன் டைம் என் கையில் கிடைக்கட்டும் அவ்வளோ அப்படி இருக்கு. அப்புறம் அவளுக்கு இருக்கு அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்கிட்ட போய் சொல்லிட்டு நானேவும் 4 years பதிஞ்சிருக்க வேண்டியதாச்சு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இப்போ தான் ஆஃபீஸ் வந்து கால் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. சும்மா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. லஞ்சு குக் பண்ணி சொல்கிறாங்க. லஞ்சு ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம் விட்டு ஆசை குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஜிம் பார்க்க குக் பண்ண வராது இருந்தாலும் ஜிம்மில் குக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நம்ம ஜிம் வந்துட்டு குக் பண்ணி ஆஃபீஸ் எடுத்து போகிறாங்க. இப்போ நம்ம டே சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ரியாக்ஷன் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஃபுட்டு எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஹானஸ்டாக சொன்னாக்கா சுமாராக தான் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. எனக்காக பார்த்து பண்ணியிருப்பா ஓகேப்பா எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அதில் டேஸ்ட்டை விட எனக்கு லவ் தான் தெரியுது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு கொஞ்சம் பெட்டராக குக் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேபிள் சொல்கிறாங்க. பொறுமையாக கற்றுக்கலாம் சொல்கிறாங்க. சரி டே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் டே 2 பேரும் ஹாப்பி உங்கள் லைஃப் அழகமான இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீ ஆஃபீஸ் போகிறே இல்லையா சரி டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கொஞ்சம் லேட்டாக போகிறேன்னு சொல்கிறாங்க. லேட்டாக போகிறீங்களான்னு சொல்கிறாங்க. அது மீட்டிங் சொல்லிட்டு உங்கள் செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க போங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு சரியான சொல்கிறாங்க. சரி ரொமான்டிக் பாயாக இருக்கார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் ரொமான்டிக் பாய் பிடிக்காதா சொல்கிறாங்க. பிடிக்கும் ஆனால் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகாக டே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லாமா சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறேன் நான் தான் சொல்கிறேன் ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சோஃபா டைனிங் டேபிள் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிக்கிறாங்க. ஜிம் டே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கப்பா பட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்லணும்ல சார் ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பா ஜிம் சொல்கிறாங்க. டே சரி ஓகே அப்போ கிளம்புங்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க பொறுமையாக வச்சுக்கலாம் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஜிம் இப்போ டே கிளம்பி போயிடுறாங்க. ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி 4 years சாப்பிட்டு பார்க்கலாம்டா எங்கே ஒரு வீட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன நினச்சி கேட்குறாங்க. அப்புறமா அப்புறம் 2 அழகாக 2 குழந்தை போட்டாங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அதை நீங்கள் 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த பையனை பாப்பா பார்த்துருக்காங்க. அவன் டேடா நாங்கள் 2 பேரும் ஆமாம் அதுக்கப்புறம் 2 பேர் பிறந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டிங்களா அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே அவங்க குழந்தைகிட்ட சொல்லிப்பாங்க அவங்க ஸ்டோரியை. அதே இப்போ பேபிஸ் பார்த்துருக்காங்க. நம்ம பேபிஸ் பார்க்குறாங்க. டேடா அப்போ அம்மா வந்துட்டு உங்களை விட்டுட்டு சொல்கிறாங்க. ஆமாம் போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி திருப்பி பார்க்குறது அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஏன் டேடா விட்டு போனீங்க சொல்கிறாங்க. அதுவாக சொல்கிறாங்க. அந்த
அர்ஜி ஆண்டி பண்ண வேலை இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜி அவங்களும் தப்பு வச்சுட்டாங்க. நம்ம பாவம் இல்லை சொல்லிட்டு பேபி பாய் பேபி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாய் பேபி வந்து ஜிம்முக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஜிம் ஃபேவர் நம்ம கேர்ள் பேபி வந்து நம்ம டேவோட ஃபேவரட். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு பேபி ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எங்களுக்கு பசிக்கு குக் பண்ணிட்டீங்க, நான் குக் பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. பட்டே வந்து உட்காராங்க. பரவாயில்ல ஜிம் நல்லா முன்னாடி நல்லா குக் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கற்றுக்கிட்டேன் சார் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ மட்டும் தான் இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறேன் டாடா நீ என்ன அம்மா கூட ஃபிட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அதே குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. இப்படியே தான் அக்காட்ட சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே அவங்க ஃபிட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நினச்சி கூட பார்க்குறேன் என்னோட லைஃப் இவ்வளோ அழகாக மாறும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை நான் படிக்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவசரப்பட்டு முடிவு பேச கேட்குறாங்க. ஆமாம் உண்மையை எல்லாத்தையும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அது இன்னும் உண்மை அப்படியே சொல்கிறாங்க. இப்போ வாய்ப்பு தான் தேவத்தை மறைக்கிறது ஏன்டா என்ன மறைக்கிறா சொல்கிறாங்க. டேடா அம்மா எதுவும் சொல்லாதா சொல்கிறாங்க. சரி சரி நான் சொல்லலை எதுவும் சொல்லாதே சொல்கிறாங்க. எனக்கு வாய்ப்புக்கு அவ்வளோ பாசம் ஜிம் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி பற்றி உங்கள் ஓகே நான் வாஷ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பேபிஸும் நல்லா தூக்கம் வர சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் தூக்கிட்டு போய் தான் தூங்க வைக்கிறாங்க. 2 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இப்போ தூங்கினதுக்கப்புறம் எல்லாம் கவர் பண்ணிட்டு வராங்க. ஜிம் பார்த்தா ஸ்டில் எனக்கு சின்னதாக 2 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. வந்து அப்படி வேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. பட்டே தான் ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. பேசாமல் வெசல்ஸாக வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. டிஷ் வாஷரா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாண்டே நானே பண்ணுறேன். எனக்கு எல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் ஆக்டிவிட்டி வேணாம் ஹெல்த்தியாக இருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் குழந்தைங்களும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு குழந்தைங்க ஸ்கூல் கூட்டிட்டு போய் விடுறது எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட சொல்கிறாங்க. பரவாயில்ல இதில் போய் என்ன இருக்குது ஜிம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் எல்லாம் ஒர்க் முடிச்சிட்டாங்க. 2 பேரும் வந்து சோஃபாவில் உட்காராங்க. டே தான் வந்துட்டு காலை கூட சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க கூட சொல்லிட்டு டே தான் இவ்வளோ கால் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் மாதிரி என்ன டே பண்ணுறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இருங்க ஸ்லிம் தாண்டியோட லேப்டாப் ஹேட் வச்சுக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்லி பற்றி அழகா ஜிம்மில் ஹேட் ஒரு மாதிரி ஹேர் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. அப்படி அம்மா சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நல்ல வேலை எனக்கு எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க. நான் வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் கூட நீங்களும் தேடி வந்துட்டு என் அப்பா அம்மா அப்ரோச் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு இவ்வளோ அழகாக லைஃபும் கொடுத்துருக்கீங்க. எல்லா சுச்சுவேஷன் கூட வந்துருக்கீங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்க 4 வேறு இருப்பா சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சி கூட பார்க்கல சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ எனக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த க்ளோ பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ மட்டும் நான் சொல்லிட்டாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. ரொம்ப பார்க்குறாங்க. நான் தான் லவ் யூ சொல்லணும். எனக்கு ட்வின் பேபிஸ் பார்த்து கொடுத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அடிக்கிறாங்க. பார்க்குறாங்க. உண்மையாகவே சேம் டைம் ட்வின் பேபிஸ் அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி எல்லாத்தையும் அழகாக பார்த்துக்கிறேன். எனக்கு தாண்டி என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்க அழகாக ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறேன். பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பாட்டி கேட்குறேன்.